ஆஸ் அ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் 11:30 மணிக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணுன்னு சொன்னார். சரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன். நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எந்த படமா இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார். படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, நல்லா போயிருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றின விமர்சனம் ரைட் ஃப்ரம் முள்ளத்தெளித்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை நீ சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்களில் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ வசதியாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல. ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க, அதனால் அது சொல்லலை. பட் அந்த அந்த அதோட அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவு வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டுருக்கு. அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னென்னா, ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேற ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த 80s வந்து நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்ட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணால் இப்படி இருக்கும், குடும்பத்தோடு உட்காந்து பெரிய கீஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜராஜா. ஒரு 3 நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம். சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணம், அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, ஆக்சுவலாக நேற்று முந்தா நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும், இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாய்ப்பாங்களா, ஏன்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் நினச்சேன். இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோடு தான் வந்து அது ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு. பட் நான் மட்டும் இல்லை, எங்களோட க்ரூ, தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்த வித ப்ரொமோஷன் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும், யூடியூப், எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த படம் பொங்கலுக்கு வருது, நம்ம போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷாலுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்வீட் பண்ணின, சோஷியல் மீடியாவில் போட்ட, டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன், நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில், ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸை மனசில் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார், மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு.
நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியாக நடித்த படம் அது. இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் விஷால், சந்தானம், மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் எபிசோட். எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் வந்து கேட்பார், எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்ன்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் விஷால், விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான். நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் குழந்தை, அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த எளிமை, அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது. தேங்க்யூ விஜய், சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய். உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம்லாம் ஒரு சீரியஸ் படங்கிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். யூ ஹேவ் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யூஆர் ராக்கிங். ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர், நீங்கள் சீரியஸ் ஹீரோ. ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கொடுங்க. விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை, ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆர்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸில் வரணுன்ட்டு. சரின்ட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயிரை பணையம் வச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரைலரில் கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராஜேந்திரன் தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டக்குன்னு சத்தமே கேட்டுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆக போதோ, எதோ வருது மனசில். நல்ல வேலையை அப்போலோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி இவர் கவலை கொள்ளாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கழிச்சு அவர் பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோன்னா நாங்களாம் வாயை பொழுந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்தில் பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார். எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூடு. நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினார். எல்லாம் அறந்துட்டோம். அப்படி ஒரு ஃபிசிக் அந்த பாடி, படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இனிமே அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது, பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்னன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜா ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னன்ட்டு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மதகஜா இஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், குடும்பத்தோடு பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்தில் ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசாக நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்.
அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூப். இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களாம் என் முன்னாடி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே என் தம்பியா, என் வலது கையா, என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனாக இருக்கிறவர், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு இது விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும், என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான், விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னொன்னே அந்த வேலையாக பிஸியாக இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, இன்னும் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாராவது பேர் விட்டு கொஸ்டின் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா, இந்த செலவு பண்ணணுமா, அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், மதகஜ ராஜாவுக்கு கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம். ஸோ வி விஷ் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் கமிங் பேக் அகைன் இன் அ பிக் வே சார். யூர் ஆல்ரெடி பிக், but as a production house, I want you to come back in a big way, Mr. Anand and Kiran sir. And thank you. பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல் வேண்டி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். நீங்கள் படம் பாருங்கள், ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை பற்றி தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டோம், நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணின ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நண்பர்கள், மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்குமே எனது வணக்கம், எனது நன்றிகள். அப்புறம் என்னன்னைக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்காட், என் ஒய்ஃபுக்கு நன்றி. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி, எங்கள் மேலே இருக்கிற நட்பில் அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி. யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. மறுபடியும் எல்லாத்தையும் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம். என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காம பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார், மறக்க முடியாது. ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்குங்களா சார், அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 years வந்து ரொம்ப ரிச்சாக நீங்கள் அதை ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு 2 days முன்னாடி இந்த ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார். உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சாதனையாளர், நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர், ஆக்டர், அண்ட் எவ்வளோ நீட்சியாக அவங்களோட தொடர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரண்மனை, பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பலாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லாமல் கூட வந்து கற்றுக்கிட்டேன். அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்களில். கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். என் நண்பன், என் கிளாஸ்மேட்டு விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுற 2வது படம். முதல் படம் வந்து வெடி. கிளாஸ் படிக்கும்போது காலேஜ் டைம்லும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து மதகஜ ராஜா கம்போசிங்கில் இருந்தோம்னு நினைக்கிறேன் சார். அப்போ கால் பண்ணி, ராஜா எதுவும் பிரச்சனையா, எல்லாம் ஓகேவா, எதாவது பண்ணணுமா, வாலண்டியராக. அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, நான் ஸ்டாராக வருவேனா வரமாட்டேனா அதெல்லாம் தெரியாது விஷாலுக்கு. வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க, நீங்கள் கூட சொன்னீங்க சார் இந்த மாதிரி இந்த டைம் எனக்கு. ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன்
என் கிளாஸ்மேட் அவருக்கு 2வது படம். வெடியிலேயே எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து என் வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு. நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது, சந்தோஷம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன். ஷூராக நான் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். தேங்க்ஸ் குஷ்பு மேம் இங்கே வந்ததுக்கு எங்கள் ப்ரோக்ராமுக்கு. அண்ட் படம் வந்து சுந்தர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும், சிரிச்சுட்டு மட்டும் வரணும், குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சுந்தர் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, கலகலப்பு, தீயா வேலை செய்யணும், குமார், இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லிட்டு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து மதகராஜராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பர்பான படமாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தானம் சாரும் நடிச்சிருக்காரு இல்லையா சார். அவர் ஒரு காமெடியனாக அவர் இப்போ ஹீரோவான பிறகு பண்ணுறதில்ல. அது மியூசிக்கு, ரிச்சோட ஒரு கேமரா, ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஜெமினி சார், நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்குறீங்க. சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது. என்ன கேட்டாலும் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து 12th அன்னைக்கு நீங்கள் தியேட்டர் போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். நானும் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து, நான் என்ன பண்ணியிருக்கேன் வீரர் கடைக்குன்னு ஒரு பார்க்கணும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும். விஷால், உங்களுக்கு வந்து நான் படம் பண்ணுறோம் விஷால், ஃப்யூச்சரில் பண்ணுறோம். மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார். விஷால் பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட்.